السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளர் நிகரில் அன்படிவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிச்சுகிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐம்மாக்கள், இன்னும் நல்லடியார்கள் அனைவர் மீதும், குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் அவன் நம் மீது கடமையாக்கியுள்ள இபாதத்தை நிறைவேற்றி அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் நம்முடைய ஈமானையும் அமலையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு இங்கே அமர்ந்து கொண்டு இந்த வகுப்பை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு ஆரம்பிச்சுகிறேன். அன்புக்குரியவர்களே, இமாம் அஹ்லு சுன்னா என்று போற்றப்படுகிற அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய உஸூலு சுன்னா என்கிற நூலை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் அதில் 18வது விதி, இமாம் அவர்கள் சொல்லுகின்ற 18வது அசலை அறிந்து கொள்ள இருக்கிறோம். வல் ஈமானு பில் மீசான் யௌமுல் கியாமா, மறுமை நாளில் மீசான் இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். கமாஜா, அது குறித்து வந்திருப்பதை போன்று. யூசனுல் அப்து யௌமுல் கியாமத்தி ஃபலா யஸினு ஜனாஹ பஊதத்தின், மறுமை நாளில் அல்லாஹு தஆலா ஒரு அடியானை தராசில் வைத்து எடை போடுவான். அவனுக்கு கொசுவின் இறகு அளவிற்கு கூட எடை இருக்காது. பத்தூசனு அமாலுல் இபாதி கமா ஜா ஃபில் அஸ்ர், ஆதாரங்களில் வந்திருப்பதை போன்று அடியாருடைய அமல்களும் அளக்கப்படும். அடியானும் அளக்கப்படுவான், அடியாருடைய அமலும் அளக்கப்படும். வல் ஈமானு பிஹி வ தஸ்தீக் பிஹி, அதனை நம்பிக்கை கொண்டு உண்மைப்படுத்துவது என்பது அவசியமாகும். வஇன் இஅராது அம்மன் ரத்த தாலிக வ தரக்கு முஜாதலத்திஹி, அதை மறுக்கின்றவர்களை விட்டுவிட வேண்டும். அதே போன்று அதில் தர்க்கம் புரியவர்களையும் நாம் விட்டுவிட வேண்டும் என்று நினைச்சாங்க இமாம் அவர்கள் இதில் சொல்கிறார்கள். அப்படியானால் மறுமை நாள் தொடர்பான மறைவான நம்பிக்கையில் ஒன்று, மறுமை நாளை பற்றிய நம்பிக்கை மறைவான நம்பிக்கையில் ஒன்று இல்லையா? மறுமை நாள் நிகழும் என்பதும் மறுமை நாளுக்கு பிறகு என்னெல்லாம் நடக்க இருக்கிறது என்பதை பற்றியும் அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு முஸ்லீம் உண்மையாக உளப்பூர்வமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். அது நம்முடைய ஈமான் பில் கைப், மறைவான விஷயங்கள் தொடர்பான நம்பிக்கை. இதற்கு முந்தைய விதியில் நம்ம அதைத்தான் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? மறைவான விஷயம் தொடர்பான நம்பிக்கை தான் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? யாருக்கு ஞாபகம் இருக்கா? கேம் போட்டுச்சா? அல்லாவை பார்ப்பது தொடர்பாக மறுமை நாளில் வந்து செய்வாங்க, அல்லாவை மூமின்கள் காண்பார்கள் என்பது தொடர்பான செய்திகளை பார்த்தோம். அப்போ இந்த செய்தியில் என்ன சொல்லப்படுது? மறுமை நாளில் மீசான் இருக்கிறது. மீசான் என்று சொன்னால் அதற்கு தராஸ் என்று நம்ம மொழிபெயர்ப்பதுண்டு. தராஸ் அதாவது எடை போடுவதற்கான ஒன்று. அந்த தராசை பொறுத்தவரையில் குர்ஆன் சுன்னாவும் சொல்லக்கூடிய செய்திகள், அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா பல்வேறு வசனங்களில் இதை பற்றி சொல்லுகிறான். அந்த செய்திகள் எல்லாம் எப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், எடை என்பதை பற்றியும், எடை போடுகின்ற கருவியாக இருந்து கொண்டிருக்கிற தராசை பற்றியும், அதில் எடையில் என்ன நிறுத்தப்படும் என்பதை பற்றியும். இந்த எடை போடுகின்ற அந்த தராசு இருக்கு இல்லையா, தராசில் என்ன நிறுத்தப்படும்? சிலபோது அமல் செய்த மனிதன் நிறுத்தப்படுவான், சிலபோது அவனுடைய அமல்கள் நிறுத்தப்படும், சிலபோது அவனுடைய அமல்கள் அது ஒரு வடிவம் பெற்ற ஒரு பொருளாக இருந்து அது நிறுத்தப்படும். இப்படி என்ன செய்யப்பட்டிருக்கு? பல்வேறு விதமான செய்திகள் குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதை என்ன செய்யணும்? ஒரு முஸ்லீம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா,
அவர்களுக்கு நாம் அந்த தராசில் எந்த ஒரு எடையும் நிறுத்த மாட்டோம். இந்த நிராகரிப்பாளர்களை பற்றி அவருடைய அமல்களை பற்றி சொல்லுகிற செய்தி. அதே போன்று வஸனு பில் கிஸ்தாஸில் முஸ்தகீம், நீதமான தராசை கொண்டு நாம் என்ன செய்வோம், அந்த எடையை போடுவோம். வகீமுல் வஸன பில் கிஸ்த், இன்னும் நீதத்திற்குரிய தராசை நிலைநிறுத்துங்கள் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். மறுமை நாளை பற்றி சொல்லும்போது வனலவுல் மவாசீனல் கிஸ்த் லியௌமில் கியாமா, மறுமை நாளில் நாம் என்ன செய்வோம், நீதத்தின் தராசையை நாம் நிறுவுவோம், நாம் வைப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் வல் வஸ்ன் யௌமைதினில் ஹக், அன்றைய நாளில் எடை என்பது உண்மையானதாக இருக்கும். ஃபமன் சகுலத் மவாசீனுஹு, யாருடைய எடை கனத்து விடுகிறதோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள். இந்த எடை தட்டில் யாருடைய அமல்கள் எடை மிக்கதாக இருக்கிறதோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அப்போ இந்த வசனங்களிலெல்லாம் எடை என்பதை பற்றியும் அதே போன்று நபர்களுக்கு எடையை போடுவதை பற்றியும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இதன் அடிப்படையில் இஸ்லாமிய ஷரியாவில் இந்த மீசான் என்பதற்கான பொருள் என்னன்னு சொன்னால், இரண்டு பக்கமும் தட்டுகளாக இருந்து கொண்டிருக்கின்ற தராசை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைக்கிறோம் பல்வேறு விதமான தராசுகளை பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா. இன்றைக்கு டிஜிட்டல் தராசு வரைக்கும் வந்துருச்சு. ஒரு காலத்தில் இரண்டு பக்கமும் கொக்கி இருக்கக்கூடிய தராசு, அதில் என்ன செய்யப்படும், ஒரு முள் இருக்கும், எடை ஒரு தட்டில் இறையும், இன்னொரு தட்டில் பொருளும் வைக்கப்படும். அப்படி உள்ள தராசு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன எடுத்து சின்ன தராசு, பெரிய தராசு, அது குறிப்பிட்ட ஒரு எடை போடக்கூடிய தராசு என்றெல்லாம் மாறி இன்றைக்கு 10 கணக்கில் எடை போடுகிற தராசு. ஒரு லாரியே பின்னா செய்யும், லாரியவே எடை போடும், லாரியில் மெத்தீரியல் இருந்தாலும் சரி. அப்படி என்ன செய்யப்படுது, தராசுகள் பரிணமித்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற தராசு என்பது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய தராசு என்பது இரண்டு பக்கமும் தட்டுடைய தராசு. அந்த தராசில் ஒரு பக்கம் மனிதனுடைய நல்ல அமல்கள், இன்னொரு பக்கம் அவருடைய தீய அமல்கள், இப்படித்தான் என்ன செய்யப்படும், எடை போடப்படும். அதனால தான் ரெண்டு தராசு. இந்த தராசுடைய தட்டு இரண்டாகத்தான் இருக்கும் என்பதுதான் குர்ஆன் சுன்னாவையும் அடிப்படையாக கொண்டு இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து. ஏன் அப்படின்னு சொன்னால், இதை மறுக்கக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறாங்க. தராசு என்னென்ன கிடையாது என்று மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அதே போன்று அது நாம் இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய அல்லது நாம் அறிந்திருக்கின்ற அது போன்ற தராசு அல்ல என்றும் அதை மறுக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்த வாதங்களுக்கு மறுப்பு சொல்வதற்காக வேண்டித்தான் இதை இமாம் அவர்கள் ஒரு விதியாக சொல்லுகிறார்கள். அப்படி இல்லைன்னா அது சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதாவது நம்பிக்கை மட்டும் சொல்லிவிட்டு செல்லலாம். இதில் என்ன செய்யக்கூடாது, இதை புறக்கணிக்கவோ அல்லது இதில் தர்க்கம் செய்யவோ கூடாது. அப்படி செய்கின்றவர்களை விட்டுவிட வேண்டும் என்று ஏன் இமாம் அவர்கள் சொன்னார்கள் என்று கேட்டால், அப்படியான ஒரு சில சாரர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக முத்தஸிலாக்கள் என்பவர்கள் இது போன்ற விஷயங்களை மறுக்கிறார்கள். மறுமை நாள் போய் தராசா, மறுமை நாள் எதுக்கு தராசு, இப்படி என்ன செய்வாங்க, பல்வேறு விஷயங்களை, அதாவது நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை எல்லாமே இந்த அக்லானிகள், அதாவது அறிவை கொண்டு ஆதாரங்களை அணுகக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இதெல்லாம் அறிவுக்கு பொருந்துதா அப்படின்னு எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, அறிவோடு உரசி பார்ப்பாங்க. அறிவோடு உரசி பார்க்கிற போது சில நேரத்தில் ஷைத்தான் அவனுடைய உள்ளத்தில் என்ன செய்வான், குழப்பத்தை உண்டாக்குவான். அந்த குழப்பத்தை ஏற்படுத்துவதன் காரணமாக நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள் கூட அவனுக்கு எப்படி தெரியும், சந்தேகத்திற்கு இடமான ஒன்றாக தெரியும். அப்போ அதனால் அவன் என்ன செய்வான், அதை நிராகரிக்கக்கூடியவனாக மாறுவான். இப்போ நம்ம கூட சும்மா இருந்து ஏதாவது யோசிச்சு பாருங்களேன், நமக்கு என்ன செய்யும், அது அப்படி இருக்குமா, அப்படி நடக்குமா, மறுமை நாளை கூட நம்ம என்ன செய்வோம், எல்லாம் பாதுகாக்கணும், அந்த மாதிரியான கேள்விக்கு உட்படுத்துவோம். மறுமைன்னு ஒன்று இருக்குமா, இதோ பயங்காட்டுவதற்காக வேண்டி சொன்னாங்களா, அல்லது மக்கள் எல்லாம் ஒழுங்காக இருக்கிறதுக்காக வேண்டி சொன்னாங்களா, இப்படியான சிந்தனைகள்லாம் என்ன செய்வான், ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் போடுவான். அப்படி போடக்கூடிய உள்ள எண்ணங்கள் என்ன ஆகும்னு சொன்னால், அது நாம் நம்முடைய புலனறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற ஒன்றை மறுக்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்கிவிடும். அதனால தான் அல்லாஹ் தஆலா மூமின்களுடைய பண்புகளை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னால், யுக்மினூன பில் கைப், அவர்கள் என்ன செய்வாங்க, மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்வார்கள். மறைவான விஷயம் என்று சொன்னால் அது அறிவுக்கு புலப்படாதது என்பதல்ல. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னால், மறைவான விஷயத்தை என்ன செய்யணும், ஒரு மூமின் நம்பிக்கை கொள்ளணும். ஏன்னா அவனுக்கு அவனுடைய அறிவை விட, ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவனுடைய அறிவை விட, அவன் கண்டு பரிச்சயப்பட்டிருக்கின்ற விஷயங்களை விட மேலானது யாரு,
அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வை பற்றிய ஈமான் நம்பிக்கை, அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பற்றிய நம்பிக்கை ஒரு முஃமினுக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தையும் விட பெருசு. அதனால அவன் என்ன செய்வான்? அல்லாஹ் சொல்லிட்டானா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, இதுக்கு மேல நம்மளுடைய அறிவுக்கு அங்க என்ன இல்லை, வேலை கிடையாது. ஏன்னா நம்முடைய அறிவை விட மேலான மேலான அறிவுடையவன் தான் யாரு? அல்லாஹ். பிரபஞ்சத்தை படைத்திருக்கிறவன், பிரபஞ்சத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறவன். இந்த பிரபஞ்சத்தில் நாம காணக்கூடிய பல பொருளுடைய மர்மங்களை நமக்கு தெரியாத போது, நம்ம பார்க்காத விஷயத்துடைய மர்மங்களை நம்ம எப்படி அதோடைய முடிச்சுகள் அமுக்கிறது? அது சாத்தியமா என்றால் சாத்தியம் இல்லை. ஆனால் பல நேரங்கள் என்ன செய்யணும், நம்ம அதை சிந்திக்க தவறுகிறோம். இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் அது ஏன் நிகழ்கிறது என்று மனிதனுக்கு தெரியாது. சொல்லப்போனால் சில விடை புரியாத சில விஷயங்கள், பெர்முடா ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க, சரிங்களா? அங்கே என்ன நடக்குது, அங்கே ஒரு பல மர்மம் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதே போன்று சில காடுகள் இருக்கிறது, அந்த காட்டுக்கு போனவங்க திரும்ப வந்ததில்லைன்றாங்க. இது மாதிரியான விஷயங்கள். மனிதனுடைய சேட்டலைட் இருக்குது, நம்ம என்ன செய்யறோம், தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. இந்த உலகத்திலேயே நம்ம என்ன செய்ய முடியல, பல விஷயங்கள் அங்கே என்ன நடக்குதுன்றது என்ன செய்ய முடியல, ஆராய்ந்து அறிய முடியல. அதே போல் மரணம் நேருகிறது, எப்படி நேருகிறது என்பது என்ன செய்ய முடியல, இதுவரைக்கும் மனித அறிவால் கண்டுபிடிக்க முடியல. ஏன் மவுத்தாகிறான், ஏன் மரணிக்கிறான்? வயசாயிச்சு மவுத்தாகிறான், ஏன் மவுத்தாகிறான், எப்படி அவனிடமிருந்து அந்த உயிர் பறிக்கப்படுகிறது, அது இதுவரைக்கும் என்ன சில கண்டுபிடிக்கப்படாத மர்மமாகவே இருந்து கொண்டிருக்கு. இப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய புலன் அறிவுக்கு உட்பட்ட இடங்களில் நடக்கிறதையே நம்மளால் நினைச்ச முடியல, சரியா அறிந்து கொள்ள முடியலன்னு சொன்னா, நம்முடைய புலன் அறிவுக்கு அப்பாற்பட்டு இருந்து கொண்டிருக்கிற ஒன்றை ஒரு மனிதன் எப்படி சரியாக கணித்து விட முடியும் என்றால் நிச்சயமா முடியாது. அப்ப இந்த நம்பிக்கையோடு தான் நம்ம நினைச்சோம் மறுமை சார்ந்த விஷயங்கள் அணுக வேண்டும். அப்ப அதுல ஆதாரங்கள் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். குர்ஆன் என்ன சொல்லுகிறதோ அதை ஏற்றுக்கொள்ளணும். ஹதீஸ்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த விதத்திலுமே முரண்படக்கூடாது என்பதுதான் இந்த ஆதாரங்கள் நமக்கு சொல்லுகின்ற செய்தி. அப்ப இதுல இந்த மீசானை பொறுத்தவரையில் அது 2 தட்டுகளுடையதாக இருக்கும், அதற்கு ஒரு முள் இருக்கும் என்பதுதான் அஹ்லுஸ் சுன்னாவுடைய நம்பிக்கை. அதற்கு காரணம் என்ன, அந்த இரண்டுமே என்னது, அதில் என்ன செய்யப்படும், மனிதன் அளக்கப்படுவான், மனிதனுடைய கைரும் ஷர்ரும் அளக்கப்படும், சரிங்களா என்பதுதான் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லுகின்ற விரிவான செய்திகள். அப்ப இது இப்படித்தான் நம்ம நம்பணும் அப்படின்றது தான் என்ன செய்யுது இந்த பாடத்தில் சொல்லப்படுகிற செய்தி. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அதை பற்றி அல் குர்ஆனிலே பல்வேறு வசனங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறான். வனலுல் மவாஸீனல் கிஸ்த் லியௌமில் கியாமத்தி ஃபலா துظلم நஃப்ஸ் ஷையா. அன்றைய நாளில் நாம் என்ன செய்வோம், நீதத்தின் தராசை நிறுவுவோம், எந்த ஒரு ஆத்மாவும் சிறிதும் அநியாயம் இழைக்கப்படாது. வைன் கான மிஸ்கால ஹப்பத்தி மின் ஹர்தலின் அத்தைனா பிஹா. கடுகின் விதையளவு இருந்தாலும் கூட நாம் அதை என்ன செய்வோம், அதனை அந்த தராசில் கொண்டு வருவோம். கஃபா பினா ஹாசிபீன். கணக்கு கேட்பதற்கு நாமே போதுமானவராக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றோம். இப்போ எல்லாவற்றையும் துல்லியமாக கணக்கிடுகின்ற ஒரு தராஸ். இன்னைக்கு நம்ம ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தராஸ் என்பது என்னது, இந்த எடைக்கல் வைக்கக்கூடிய தராசு தான் இருந்தது இல்லையா? அதில் நம்ம கடைசியை காட்டாது, மில்லிகிராமு மைக்ரோகிராம் எல்லாம் இதில் காட்டாது. காட்டுமா? காட்டாது. மில்லிகிராம் பார்க்கணுன்னா என்ன செய்யணும், தங்கத்தை எடை போடுகிற, மைக்ரோகிராமை பார்க்கணுன்னா என்ன செய்யணும், தங்கத்தை எடை போடக்கூடிய அந்த வெயிட் மிஷினில் வச்சு பார்க்கணும். நார்மலாக இருந்து கொண்டிருக்கிற வெயிட் மிஷினில் என்ன செய்ய முடியாது, அதெல்லாம் எடை போடாது. இன்னைக்கு என்ன செஞ்சாச்சு, எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சுன்றதுனால துல்லியமாக என்ன செய்யும், எல்லா மேக்சிமம் எல்லா தராசும் காட்டும் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. இப்போ அல்லாஹ் தஆலா இதை விட நுட்பமான தராசு வைத்திருக்கிறான். அது எப்படிப்பட்டது நம்ம இன்னும் பார்க்கல, அந்த தராசை நம்ம இன்னும் பார்க்கல. அந்த தராசில் என்ன செய்யப்படும், மனிதனுடைய அமல்கள் எடை போடப்படும். அப்படி எடை போடும்போது அது ரொம்ப துல்லியமாக என்ன செய்யும், காட்டும். கடுகின் விதை அளவுக்கு இருந்தாலும் அதுவும் என்ன செய்யப்படும், அங்கே அந்த இடத்துல கடுகு எவ்வளோ இருக்குது, கடுகோட விதை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப நுட்பமானது. அதனால தான் அல்லாஹ் என்ன செய்யறான், அதை சொல்லிவிட்டு அதையும் அல்லாஹ் தஆலா இங்கே என்ன செய்வான், எடையாக கொண்டு வருவான். இன்னொரு வசனத்தில் சொல்றான், ஃபமன் தகுலத் மவாஸினு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். யாருடைய நன்மையின் இடைத்தட்டு கடந்து விடுகிறதோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். வமன் ஹஃபத் மவாஸினு, யாரின் நன்மையின் இடைத்தட்டு கடன் குறைந்து விடுகிறதோ ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் ஃபீ ஜஹன்னம ஹாலிதூன். அவர்கள் தான் நஷ்டமடைந்தவர்கள், இன்னும்
ஜஹன்னத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள், நரகத்தில் அவங்க நிரந்தரமாக தங்கி இருக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன சொல்லி காட்டுகிறார். இன்னொரு வசனத்தில் சொன்னா ஃபமன் சகுலத் மவாசினுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, யாருடைய நன்மையின் இடைத்தட்டு கனத்து விடுகிறதோ அவர்கள் திருப்தி அடைந்த வாழ்க்கையில் இருப்பார்கள். மறுமை வாழ்க்கை என்பது அது நிலையான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் யாருக்கு திருப்தி கிடைக்கும் என்று சொன்னால், யாருடைய நன்மையின் இடைத்தட்டு கனம் கூடி விடுகிறதோ அவர்களுக்கு தான் அங்கே நிம்மதி இருக்கும். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான் வம்மன் கஃபத் மவாசினுஹு, யாருடைய நன்மையின் இடைத்தட்டு கனம் குறைந்து விடுகிறதோ ஃபஉம்முஹு ஹாவியா, அவருடைய ஒதுங்குமிடம் ஹாவியா தான். ஹாவியா என்ன? அது நரக படுகொலி என்பதை அல்லாஹ் தஆலா விவரித்து சொல்லுகிறான். அப்படி ஒரு நிலை யாருக்கு என்று சொன்னால், யாருடைய இந்த எடைத்தட்டு மீசான் கனம் குறைந்ததாக இருக்கிறதோ அவர்களுக்கு இழிவும் நஷ்டமும் தான். யாருடைய எடைத்தட்டு கனம் கூடி விடுகிறதோ அவர்கள் என்ன செய்வாங்க, அங்க வெற்றியாளர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே போன்று காஃபிர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், உலாயிகல்லதீன கஃபரு பிஆயாத்தி ரப்பிஹிம் வ லிகாஇஹி, எவர்கள் அல்லாஹ்வுடைய சந்திப்பையும் இன்னும் அல்லாஹ்வுடைய வசனங்களையும் நிராகரித்தார்களோ ஃபஹபித்தத் அமாலுஹும், அவருடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விடுகிறது. ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா, அவர்களுக்கு நாம் என்ன செய்ய மாட்டோம், எந்த ஒரு எடையும் ஏற்படுத்த மாட்டோம். அவருடைய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த எடையும் இருக்காது. அப்போ அது தராசில் வைக்கப்பட்டது என்று சொன்னால் அதற்கு என்ன செய்யப்படாது, மதிப்பு இருக்காது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இதே போன்று ஹதீஸ்களிலும் என்ன செய்யப்பட்டிருக்கு, பல்வேறு செய்திகள். அல்லாஹு தஆலா என்ன செய்றான், மனிதனுடைய அமல்கள் எடை போடப்படும் என்பதை பற்றி, அது கணம் கூடிவிடும் குறைந்துவிடும் என்பதை பற்றி எல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டிய இந்த குர்ஆன் வசனங்களை போன்று ஹதீஸ்களிலும் பல அறிவிப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கலிமத்தானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், ரஹ்மானுக்கு பிடித்த இரண்டு வார்த்தைகள், ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாவிற்கு மிகவும் இலகுவானது, ஸகீலத்தானி ஃபில் மீசான், அது மீசானில் கனமிக்கதாக இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்கிற திக்ரை சொன்னாங்க. அப்போ இந்த திக்ரு மட்டுமே ஒருத்தர் ஓதுறாருன்னு சொன்னால் அது என்ன செய்யும், ஓதுறது நாவுக்கு ரொம்ப எளிமையானது. ஆனால் அதை ஓதுனால் அது தராசில் வைக்கப்பட்டால் அது என்ன செய்யும், மிகவும் கனமிக்கதாக இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று இன்னொரு ஹதீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தஹூர் ஷத்ருல் ஈமான், தூய்மை என்பது ஈமானுடைய பாதி. வல்ஹம்துலில்லாஹ் தம்லஉல் மீசான், அல்ஹம்துலில்லாஹ் என்கிற திக்ரு மீசானை நிரப்பக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. வ சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் தம்லஹு மா பைன ஸமாவாத்தி வல் அர்த், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் என்கிற அந்த திக்ர் வானத்தையும் பூமியும் அவைக்கு இரண்டிற்கும் இடைப்பட்ட அனைத்தையும் நிரப்பக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. வஸ்ஸலாத்து நூருன், தொழுகை என்பது ஒளியாகும். வஸ்ஸதகத்து புர்ஹானும், தர்மம் என்பது ஆதாரமாகும். வஸ்ஸபரு தியாஉன், பொறுமை என்பது வெளிச்சமாகும். வல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துல் லக அவ் அலைக்க, குர்ஆன் உனக்கு சான்றாக இருக்கும் அல்லது உனக்கு எதிரான சான்றாக இருக்கும். குல்லு நாஸ் யக்து, ஒவ்வொரு மனிதனும் காலையில் என்ன செய்யலாம், புறப்பட்டு செல்கிறான். ஃபபாஇ நஃப்ஸஹு ஃபமுத்திகுஹா அவ் மூபிகுஹா, அதில் தன்னுடைய நஃப்ஸை என்ன செய்யறான், விற்று அதை, அதாவது தன்னை விடுதலை செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், தன்னை அழிவிற்கு தள்ளக்கூடியவனும் இருந்து கொண்டிருக்கிறான். காலையில் புறப்பட்டு நினைச்சான், வியாபாரத்துக்கு வேண்டி போகிறவன் இந்த வியாபாரத்தில் நினைச்சான் தன்னை அடித்து விடக்கூடியவனும் இருக்கிறான், லாபத்தை தேடிக்கொள்ளவனும் இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் நினைச்சாங்க அல்லாவை பயந்து மறுமையை பயந்து இந்த உலகத்திலே இருக்கிறான், அவன் மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற கடமைகளை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறான்னு சொன்னால் அவன் என்ன செய்யறான், இந்த உலகம் என்கிற வியாபாரத்தில், உலகத்திற்கு மறுமைக்கு மத்தியிலான வியாபாரத்தில் அவன் லாபத்தை சம்பாதிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே நேரத்தில் உலகத்திற்காக வேண்டி மட்டுமே வாழ்ந்து உலகத்துடைய இன்பங்களை மட்டுமே அடைந்து கொள்ளக்கூடியவனாக இருந்தான்னு சொன்னால் அவன் என்ன செய்யறான், நஷ்டத்தை சம்பாதிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை இந்த நபி மொழியில் அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்றாங்க. அதே போன்று இன்னும் பல ஹதீஸ்கள் இருக்கு. சரிங்களா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் இஹ்தபஸ ஃபர்ஸன் ஃபீ ஸபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு குதிரையை கட்டி வைத்துக் கொள்கிறார்களோ, இந்த குதிரையை கட்டி போட்டு வச்சிருக்கிறார், எதுக்காண்டி, இந்த குதிரை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி போர் செய்ய வேண்டும் என்பதற்காக. ஈமானம் பில்லாஹி வ தஸ்தீகம் பிவாதி, அல்லாஹ்வுடைய பாதையில் கட்டி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையின் அடிப்படையிலும் அவனுடைய வாக்குறுதியை உண்மைப்படுத்தியவராகும்.
ஃபைன்ன ஷபஅஹு வரையஹு, அந்த குதிரையின் வயிறு நிரம்புவதும் அது நீர் பருகுவதும், உணவுண்டு அது வயிறை நிரப்பிக்கொள்வதும், நீரின் மூலமாக அது வயிற்றை அதனுடைய தாகத்தை தணித்துக் கொள்வதும், வரவுசுஹு வ பௌலுஹு, அதனுடைய விட்டையும் அதனுடைய சிறுநீரும், ஃபி மீசான் யௌமுல் கியாமா, எல்லாமே மறுமை நாளில் அடியானுடைய மீசானில் இருக்கும். எல்லாமே என்ன செய்யப்படும்? மறுமை நாளில் அவனுடைய அமல்களாக அளக்கப்படும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போன்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு வரும்போது அவங்க அழுது கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, எதற்காக வேண்டி அழுகிறாய் என்று. அப்போ அன்னை அவர்கள் சொன்னாங்க, ذكرت النار فبكيت, நான் நரகத்தை நினைத்து பார்த்து அழுதேன் என்று சொல்லுவோம். பிறகு அவங்க கேட்குறாங்க, ஹல் ததுக்குரூன அஹ்லீக்கும் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் நீங்கள் உங்கள் குடும்பத்தாரை நினச்சி பார்ப்பீங்களா யாரை சொல்ல அப்படின்னு கேட்குறாங்க. யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்குறாங்க, நாளைக்கு மறுமையில் நீங்கள் எங்களெல்லாம் நினச்சி பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அம்மா ஃபி ஸலாசி மவாத்தினின் ஃபலா யதுக்குரு அஹ்லுன் அஹதா, 3 இடங்கள் இருக்குது, அந்த 3 இடத்துல யாரும் யாரையும் நினச்சி பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் என்ன செய்வாங்க? தன்னை பற்றி தான் அந்த நேரத்தில் கவலை கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு அதில் ஒரு இடம் தான் அது ஐந்தல் மீசான் ஹத்தா யஅலம அயஹிஃப் மீசானுஹு அம் யஸ்குன், மீசானுடைய அதாவது எடை போடுகிற நேரத்தில் மனிதனுடைய அமல்கள் அவனுடைய செயல்கள் அவன் இவையெல்லாம் எடை போடக்கூடிய அந்த நேரத்தில் என்ன செய்யப்படும்? அந்த மீசான் கடம் கூட போகிறதா அல்லது குறைந்து விடுகிறதா என்பதை அறியாத வரையில் மனுஷன் என்ன செய்ய மாட்டான், யாரை பற்றியும் நினைத்து பார்க்க மாட்டான் என்று சொன்னாங்க. 2வது இடமா என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஏடு கொடுக்கப்படுகிற போது அது வலது கரத்தில் கொடுக்கப்படுகிறதா அல்லது இடது கரத்தில் கொடுக்கப்படுகிறதா என்பதை அவன் அறியாத வரையிலும் என்ன செய்ய மாட்டான், அவன் யாரை குறித்து நினைச்சு பார்க்க மாட்டான். அடுத்தது சிராத், பாலத்தை கடக்கிற போது, ஏன்னா அந்த நேரத்தில் நினைச்சுவாங்க அல்லாஹ்வே காப்பாற்று காப்பாற்று என்று தான் நினைச்சுவாங்க, எல்லாருமே புலம்பிக் கொண்டிருப்பாங்க என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இடம். அப்போ அதனால் இந்த 3 இடங்களை என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் யாரை பற்றியும் நினைத்து பார்க்க மாட்டார்கள், எவ்வளவுதான் நெருக்கமான உறவாக இருந்தாலும் சரி. அப்போ நாம் இந்த உலகத்தில் சில பாவங்கள், சில அநியாயங்கள், சில அக்கிரமங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் அது யாருக்காக வேண்டி செய்கிறோம்? நம்முடைய குடும்பத்திற்காக. இன்னைக்கு ஒருத்தர் வியாபாரம் செய்கிறாரு, அந்த வியாபாரத்தில் அவர் மோசடி செய்கிறார், மோசடி செய்து சம்பாதித்து அவர் யாருக்கு கொடுக்க போகிறாரு? யாருக்கு கொடுக்க போகிறாரு? தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், அவர்களை என்ன செய்யணும், சொகுசாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அந்த போன்ற காரியங்களில் அவர் ஈடுபடுகிறார். அப்படி ஈடுபடக்கூடியவர் அந்த குடும்பத்தை பற்றி கூட என்ன செய்ய முடியாது, அவர் நினைத்து பார்க்க முடியாது. அந்த குடும்பமும் அதே நிலை தான். இப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சோமே அப்படின்றதுக்காக அவங்க நம்மளை நினச்சி பார்ப்பாங்கன்னா அவங்களும் நம்மளை நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் இந்த மீசான். அப்போ அந்த மீசானில் நம்முடைய அமல்கள் என்ன செய்யணும், அளக்கப்படும் போது அது நன்மையாக அமைய வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக நாம் நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்ளணும். இப்போ இதன் அடிப்படையில் இந்த மீசானில் அளக்கப்படுவது என்னெல்லாம் என்பதை பற்றி அறிஞர்கள் சொல்லும்போது அதில் மனிதன் அளக்கப்படுவான், மனிதன் அளக்கப்படுவான். அதே போன்று மனிதனுடைய அமல்கள் அளக்கப்படும். அதே போன்று மனிதனுடைய அமல்களின் ஏடு இருக்கு இல்லையா, அதுவும் அளக்கப்படும். 3 விஷயங்கள் நிச்சயப்படும், அளக்கப்படும் என்பதாக அறிஞர்கள் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அதற்கு ஆதாரங்கள் இது கொண்டு இருக்குது. முதலாவது, நம்ம இப்போ பார்த்த ஹதீஸ், சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், 2 வார்த்தைகள் நாவிற்கு மிகவும் லேசானது, ஆனால் மீசானில் கிணமிக்கதாக இருக்கக்கூடியது. அப்போ இந்த வார்த்தைகள் என்ன செய்யப்படும், ஒரு பொருளாக மாறி நாளை மறுமையில் என்ன செய்யப்படும், அது தராசில் வைத்து அளக்கப்படும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்லக்கூடிய, சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று சொல்லக்கூடிய அந்த திக்ர் என்ன செய்யும், ஒரு பொருளாக எடை போடுகின்ற ஒன்றாக மாறி நாளை மறுமையில் என்ன செய்யப்படும், அது தராசில் வைத்து அளக்கப்படும் என்பதை இந்த செய்தி அடிப்படையாக கொண்டு என்ன செய்கிறாங்க, அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இக்ராஉல் குர்ஆன ஃபஇன்னஹு யஅதி யௌமுல் கியாமத்தி ஷஃபியல் யஸ்ஸாபி, குர்ஆன் ஓதுங்க, அது ஓதக்கூடியவர்களுக்கு நாளை மறுமையில் பரிந்துரை செய்யக்கூடிய ஒன்றாக வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தொடர்ச்சியாக சொல்கிறாங்க, இக்ரஹு ஸஹராவைனி அல் பக்ரத் வ சூரத் ஆல் இம்ரான், 2
ஒளிமயமிக்க அத்தியாயங்களை ஓதுங்கள். ஒன்று பக்ரா, இன்னொன்று ஆல இம்ரான். ஃபைன்னஹுமா யஅத்தியானி யௌமல் கியாமத்தி கஅன்னஹுமா கமாமத்தானி. நாளை மறுமையில் இந்த 2 சூறாக்களும் எப்படி வரும் சொன்னால் மேகக்கூட்டங்களை போன்று வரும். சரிங்களா? மேகம் எப்படி அப்படியே கொத்தா நிற்கிறதோ அது மாதிரி நமக்கு காட்சி அளிக்கிறதோ அது மாதிரி வரும். அல்லது பறந்து வருகின்ற பறவையை போன்று. சரிங்களா? அது 2 என்ன செய்யும் வரும் என்பதை என்ன செய்றாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட அறிவிப்பு பல்வேறு ஹதீஸ்கள் இருந்து கொண்டிருக்குது. அப்போ இதை அடிப்படையாக கொண்டு மனிதனுடைய அந்த அமல்கள் என்ன செய்யப்படும், அதற்கு உருவம் கொடுத்து அது அளக்கப்படும் என்பதாக என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. மா யூலஹு ஃபில் மீசான் யௌமுல் கியாமத்தி அஸ்கல் மின் ஹுஸ்னில் குல்க். மீசானில் வைக்கப்பட்டு அளவிடப்படுவதில் மிகவும் கடத்ததாக இருக்கக்கூடியது எது? மனிதனுடைய நற்குணங்கள். இப்போ அந்த நற்குணங்கள் என்ன செய்யப்படும், ஒரு உருவமாக அமைந்து அது அளக்கப்படும். இரண்டாவதாக அமலை செய்யக்கூடிய அந்த மனிதன் அளக்கப்படுவான். அமல் செய்யக்கூடிய மனிதன் அளக்கப்படுவான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்னஹு லயஅதி ரஜுலுல் அஸீம் ஸமீன் யௌமுல் கியாமா. நாளை மறுமை நாளில் ஒரு மனிதன் மிக கொழுத்து தடித்த ஒருவனாக வருவான். உலகத்தில் அவன் யாராக இருப்பான், நம்மளோட வெயிட்டான ஆளாக இருப்பார். ஆனால் மறுமை நாள் அவர் எப்படி இருப்பார்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கொழுத்து தடித்த ஒரு மனிதனாக ஒரு மனிதன் மறுமை நாளில் கொண்டு வரப்படுவான். லா இஸ்னு இன்தல்லாஹி ஜனாஅ பௌதா. அவன் அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையில் கொசுவின் இறகளவிற்கு கூட கனமிக்கவனாக இருக்க மாட்டான், வெயிட் இருக்காது. பிறகு சொல்றாங்க, இந்த வசனத்தை ஓதிக்கொள்ளுங்கள். ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா. அவர்களுக்கு நாம் நிச்சயம் மாட்டோம், மறுமை நாளில் எந்த விதமான எடையும் ஏற்படுத்த மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா. அந்த மனிதன் அவன்தான், அதாவது நிராகரிப்பாளர்கள். பிறகு இஸ்லாம் தொடர்ந்து சொன்னாங்க, வயூத்தா பிரஜுலின் நஹீஃபில் வஈஃப் தகீக் சாக்கைன். கால்கள் மெலிந்த, 2 கண்டை கால்களும் மெலிந்து காணப்படுகிற மெலிந்த உருவமுடைய பலவீனமான ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான். ஃபைதா பிஹி யஸினு அல் ஜிபால். அவன் என்ன ஆவான், மலையளவுக்கு கனமிக்கவனாக இருப்பான். யாரு? அந்த மெலிந்து காணப்படுகிற ஒரு மனிதன், பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் நாளை மறுமையில் என்ன செய்யப்படும், தராசில் வைக்கப்படுகிற போது மலையளவு கனமிக்கவனாக இருப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதே இந்த செய்தி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்பான ஒரு அறிவிப்பில் வந்திருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, இந்த அராக் மரத்திலிருந்து குச்சியை, அதாவது பல் திலக்குவதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய அந்த மரத்திலிருந்து குச்சியை பறிக்கிறதுக்காக வேண்டி ஏறுறாங்க. ஏறும்போது காற்று வீசுகிறது, அவருடைய ஆடை விலகி அவருடைய கண்டைக்கால் தெரிகிறது. கண்டைக்கால் ரொம்ப மெலிசா, கால் வந்து செய்யுது ஆளுடைய உருவத்துக்கு தகுந்த மாதிரி கால் இல்லாமல் கால் என்ன செய்யுது, மெலிசா இருக்கு. சரிங்களா? அதை பார்த்த உடனே என்ன செய்றாங்க, சஹாபாக்கள் சிரிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, மிம்ம தல்ஹக்கூன், ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, யார சொல்லலாம், அவங்க கால் பத்திக்கலாம் ரொம்ப சின்னதாக மெலிசா இருக்கு அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொல்லுவாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி லஹுமா அஸ்கலு ஃபில் மீசானி மின் உஹத். இந்த 2 கால்களும் நாளை மறுமையில் மீசானில் உஹதை விட கனமிக்கதாக இருக்கும். அது மலை அப்படின்ற அந்த மலை எவ்வளவு கனமோ அதை விட கனமிக்கதாக இருக்கும் என்று நினைச்சாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த கால்களுக்கு சொன்னார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். காரணம் அவர் ஒரு சொர்க்கவாசி என்பதனால. சரிங்களா? அடுத்ததாக நம்முடைய அமல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற பதிவேடுகள் அது அளக்கப்படும், அது தராசில் நிறுத்தப்படும். திருமதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு நீண்ட ஹதீஸ். மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை என்ன செய்வான், விசாரணைக்கு அவனை நிறுத்தி வைப்பான். அந்த மனிதனுக்கு மத்தியில் என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா, அவனுடைய அமல்கள், அவன் செய்த செயல்களுடைய பாவங்களுடைய லிஸ்ட் என்ன செய்வான், ஒரு 99 வாலியமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், தொகுதிகளாக அவனுக்கு முன்னால் விரித்து வைத்துடுவான். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அந்த பார்வை 8 அளவுக்கு இருக்கும், ரொம்ப தூரத்துக்கு என்ன செய்வான், அவனுடைய பதிவேடு இருந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் தஆலா அவன்கிட்ட கேட்பான், அத்துன்கிரு மின் ஹாதா ஷையா, இதில் ஏதாவது நீ மறுக்கிறியா? அந்த மனிதன் என்ன செய்ய மாட்டான், மறுக்க மாட்டான். ஏன்னா அவன் செஞ்சது தான் அதில் எழுதப்பட்டிருக்கு, அவனுடைய பதிவேடு என்பதால் அவன் செய்த காரியங்கள், அவன் இந்த உலகத்தில் பிறந்தது முதற்கொண்டு மரணிக்கின்ற வரையிலும் அவன் செய்த அத்தனை விஷயங்களும் பதிவு செய்வதுபடுதான் பதிவேடு. அப்போ அதில் என்ன செய்யறான், அல்லாஹ் அவன்கிட்ட கேட்குறான், இதில் ஏதாவது மறுக்கிறியா? பிறகு அல்லாஹ் கேட்குறான், அது நமக்கு கத்தபத்தி ஹாஃபிலூன்,
பாதுகாத்து எழுதக்கூடிய எழுத்தர்கள் என்று உன்மீது நியமித்திருக்கிற மலாய்க்கா மலக்கு உனக்கு ஏதாவது அநியாயம் செஞ்சுட்டாங்களா? அதற்கு அந்த மனிதன் சொல்லுவான், யார் எனக்கு அநியாயம் செய்யல. பிறகு அல்லாஹ் கேட்குறான், அலக உதுர், உனக்கு ஏதாவது சாக்கு போக்கு இருக்கா? நீ இந்த பாவத்தை இதனால் செஞ்ச, இந்த அநியாயத்தை இதனால் செஞ்ச, இந்த அக்கிரமத்தை இதனால் செஞ்ச என்று உன்னை நீ தற்காத்துக் கொள்வதற்காண்டி உனக்கே நீ சொல்லிக் கொள்வதற்கு ஏதாவது நியாயம் இருக்கான்னு அல்லாஹ் கேட்பான். அப்போவும் அந்த மனிதன் சொல்லுவான், அல்லா யாரம். ஏன்னா உலகத்தில் இருந்தால் நம்ம நினைச்சலாம் 1000 நியாயங்களை சொல்லலாம். நான் அதனால் செஞ்சேன், இதனால் செஞ்சேன், இது இப்படி ஆச்சுன்னு சொல்லி காரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் மறுபடியும் நாள் அல்லாஹ்விடத்தில் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அல்லாஹ் என்ன செஞ்சிடுவான்? அதோட வாயை பேச விடாமல் அல்லாஹ் பண்ணிடுவான். அதனால் என்ன செய்வான்? அந்த மனிதன் சொல்கிறான், எந்த நியாயமும் இல்லை யாரம் அப்படி சொல்லுவான். அப்போ அந்த மனிதன் என்ன நினைக்கிறான்? முடிஞ்சு போச்சு நம்ம கதை. நமக்கு எதிராக என்ன செய்யப்படுது? 99 தொகுதிகளாக இருந்து கொண்டிருக்கிற இந்த பதிவேடுகள் அனைத்துமே எனக்கு எதிரான குற்றச்சாட்டுகள், என்னுடைய பாவப்பட்டியல். இதனால் நான் என்ன செய்ய போகிறேன்? நரகத்திற்குத்தான் செல்ல இருக்கிறேன் என்று அந்த மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுவான், பலா இன்னலக இந்தனா ஹசனா, உனக்கு நம்மிடத்தில் ஒரு நன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? ஒரு அட்டையை வெளிப்படுத்துவான். அந்த அட்டையில் என்ன செய்யப்பட்டிருக்கும்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூல் என்கிற கலிமா பொறிக்கப்பட்டிருக்கும். பிறகு அந்த மனிதன் அல்லாஹ் சொல்லுவான், உஹ்துர் வஸனக், வா உன்னுடைய எடையை பாரு. அப்போது அந்த மனிதன் சொல்லுவான், யார் மஹாதிஹி பிதாக்கா மஹாதிஹி சிஜிலாத், இத்தனை பாவங்கள் இத்தனை தொகுதிகளாக இருக்கும்போது அதோட இந்த ஏடு என்ன செய்யும், இந்த அட்டை என்ன செய்யும் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹு தஆலா சொல்லுவான், ஃபைன்னக லா துஸலம், உனக்கு அநியாயம் இழைக்கப்படாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா ஒரு தராசில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா பொறிக்கப்பட்டிருக்கின்ற அட்டையை வைப்பான். இன்னொரு தராசில் என்ன செய்வான்? அந்த 99 தொகுதியாக இருந்து கொண்டிருக்கிற அவனுடைய பாவப்பட்டியலை வைப்பான். சக்குலத் பிதாக்கா வலா இஸ்குல் மா இஸ்மில்லாஹி ஷையன், அந்த நேரத்தில் அந்த ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா பொறிக்கப்பட்டிருக்கின்ற அந்த தட்டு கனமிக்கதாக இருக்கும், இது கனம் குறைந்ததாக இருக்கும். பிறகு சொல்லுகிறான், வலா இஸ்குல் மா இஸ்மில்லாஹி ஷையா, அல்லாஹ்வுடைய இஸ்மோடு எந்த ஒன்றும் என்ன செய்யாது? கனமிக்கதாக இருக்கிறது. எல்லாவற்றை விட மிகப்பெரிய கனமிக்கது அல்லாஹ்வுடைய பேர் தான் என்று என்ன செய்கிறாங்க? அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் சொல்லுவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. இப்போ இந்த ஹதீஸ் கலிமத்து தௌஹீதுடைய வெயிட் எந்த அளவுக்குன்றதை உணர்த்தக்கூடிய ஒரு செய்தி. லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை ஒரு மனிதன் அதனுடைய சரியான அர்த்தத்தை விளங்கி அதனுடைய நிபந்தனைகளை பேணி அவன் சொல்லுகிறான் என்று சொன்னால் அது ஒன்றே அவனை மறுமையில் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும். அப்போ அதன் அடிப்படையில் அவ்வளோ ஒரு சிறப்புமிக்க ஒரு கலிமா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா என்பதனால் அந்த கலிமாவிற்கிறது எல்லாவற்றை விட கூடுதலான வெயிட் அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதை நம்ம நினைக்கிறோம், இந்த செய்தியின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த ஆதாரங்கள் நமக்கு என்ன சொல்லுது? மனிதனும் அளக்கப்படுவான், மனிதனுடைய செயல்களும் அளக்கப்படும், மனிதனுடைய பதிவேடுகளும் என்ன செய்யப்படும்? நாளை மறுமையில் தராசில் அளக்கப்படும் என்பதுதான் இது குறித்து அஹ்லுஸ் சுன்னாவுடைய நம்பிக்கை என்பதை நம்ம பார்க்குறோம். அதே போன்று இந்த மீசானை பற்றிய நம்பிக்கை விஷயமா அறிஞர்கள் சொன்ன செய்தி என்று சொன்னால் இது ஒரு இஜ்மாவான விஷயம். இப்போ 2 தராசு இருக்கிறதுக்கு ஆதாரம் நம்ம சொன்னோம். என்ன ஆதாரம்? தராசு 2 தராசு இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதுதான் அஹ்லுஸ் சுன்னாவினர்கள் இந்த மீசானை பற்றி நம்பிக்கை கொள்ளுகிற விஷயம் படித்து அந்த 2 தட்டு தராசு என்பது 2 தட்டுடையதாக இருக்கும் என்பதற்கான ஆதாரம் என்ன? மாஷா அல்லாஹ். இப்போ நம்ம என்ன சொன்னோம்? கடைசியாக சொன்ன திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் 99 தொகுதியாக இருந்து கொண்டிருக்கிற அவருடைய பாவப்பட்டியலுடைய பதிவேடு ஒரு தட்டிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா இன்னொரு தட்டிலும் வைக்கப்படும். அப்போ அதில் அந்த தட்டு தான் என்ன செய்யும்? கனமிக்கதாக இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹ் சொன்னதாக நமக்கு சொல்லி காட்டுகிற செய்தி. அப்போ அந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க? அஹ்லுஸ் சுன்னாவினர்கள் மறுமையில் தராஸ் இருக்கிறது, மீசான் தராஸ் என்பது இருக்கிறது, அது 2 தட்டுக்களுடையதாகத்தான் இருக்கிறது என்று என்ன செய்கிறாங்க? உறுதிபட சொல்கிறாங்க. குர்ஆன் வசனங்களில் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அந்த தட்டுகளை பற்றி பேசலை, மீசான் இருக்கின்றது மட்டும்தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அந்த மீசான் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதற்கு ஹதீஸ்களை அடிப்படையாக கொண்டு தான் அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. அப்போ அதை என்ன செய்கிறாங்க? சிலர் மறுத்திருக்கிறாங்க. நம்ம சொன்னது மாதிரி முஅத்தஸிலாக்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க? மறுத்திருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க? அங்கே நீதத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்படும் என்பதுதான் பொருளை தவிர தராசுன்னு ஒன்று கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க? நீதத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்படும், அதுதான்
அல் குர்ஆனில் சொல்லக்கூடிய மீசானுடைய பொருளை தவிர தராசு என்று ஒன்று கிடையாது என்று சொல்றாங்க. அந்த பொருளை அவர்கள் மறுக்கிறார்கள். அப்படி மறுப்பது என்பது கூடாது. சரிங்களா? இப்போ ஏன் கூடாது என்று சொன்னால் மேற்கூறிய ஆதாரங்கள் எல்லாம் அதற்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது, அஹ்லுஸ் சுன்னாவுடைய அறிஞர்கள் எல்லாருமே என்ன செஞ்சிருக்கிறாங்க, இதில் தராசு என்பது இப்படித்தான் இருக்கிறது என்பதை என்ன செஞ்சிருக்கிறாங்க, உறுதிபட, அதாவது இத்திஃபாக்காக எல்லாருமே ஒன்றுபட்டு கூறியிருக்கக்கூடிய செய்தி. இமாம் இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய இபானா என்கிற நூலில் சொன்னாங்க, வகத் இத்தஃபக அஹ்லுல் இல்மி பில் அக்பாரி வல் உலமா வல் ஜுஹாதுல் இபாதி ஃபி ஜமீஇல் அம்சார் அன்னல் ஈமான பிதாலிக யானி அல் மீசான் வாஜிபுன் லாசிமுன். மீசானை ஈமான் கொள்வது கட்டாயமான அவசியமான ஒன்று என்பதை எல்லா ஊர்களிலும் இருக்கக்கூடிய அறிஞர்களும் அதே போன்று ஆபிதுகளும் வணக்கசாலிகளும் அதே போன்று துறவு, அதாவது பற்றற்ற வாழுகின்ற அந்த பற்றற்ற வாழ்க்கை வாழுகின்ற என்ன சொல்றது, அவங்கள உலகத்தை துறந்தவர்கள் அப்படி சொல்லலாம், உலக இன்பத்தை துறந்தவர்கள், அவங்க என்ன செய்றாங்க, இதை எல்லாருமே ஏகோபித்து சொல்லி இருக்கக்கூடிய செய்தி என்று சொல்றாங்க. இமாம் சஃபாரி அவர்கள் அவங்க என்ன சொன்னாங்க, வல் ஹாசில் அன்னல் ஈமான பில் மீசானி சாபித்து பில் கிதாபி வ சுன்னா வல் இஜ்மா. குர்ஆன் சுன்னா இஜ்மாவின் அடிப்படையில் இந்த மீசான் என்கிற அந்த செய்தி, அதை நம்பிக்கை கொள்வது என்பது அவசியம் என்பதை தெரிவிக்கிறது என்று சொல்றாங்க. அதே போல இமாம் சுஃபியான் பின் உயைனா, இமாம் அஹமது பின் அம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய புத்தகம் தான் நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். அது வேறும் இடங்களில் செஞ்சிருக்கிறாங்க, இமாம் அவர்கள் இதை சொல்லி இருக்கிறாங்க. அதே போன்று இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் இன்னும் பல அறிஞர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த மீசானுடைய விஷயத்தில் இப்படித்தான் மீசான் இருக்கிறது என்பதை அறிவிட்டு சொல்லியிருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, தூசருல் ஹஸனாத் வஸ் ஸய்யாத்து ஃபீ மீசானின் லஹு கிஃபத்தானி வ லிசான். தராசில் என்ன செய்யப்படும், நன்மையும் தீமையும் அளக்கப்படும். அதற்கு 2 தட்டுகள் இருந்து கொண்டிருக்கிறது. நன்மையை ஒரு தட்டில் வைப்பான், தீமை ஒரு தட்டில் வைப்பான். அப்போ இப்படித்தான் என்ன செய்யப்படும், அளக்கப்படும் என்பதை என்ன செய்கிறாங்க, அஹ்லுஸ் சுன்னாவுடைய அறிஞர்கள் அனைவரும் ஏகோபித்திருக்கிற விஷயம். இப்போ இதற்கு முரண்பட்டு இதை மறுப்பது என்பது அது முஅத்தஸிலாக்குடைய வழிவந்தவருடைய வேலை. இந்த காலத்திலும் அது போன்ற சித்தாந்தங்களுடையவர்கள் இருக்கிறாங்க. இதை நம்ம இன்னைக்கு யார் அப்படி இல்லை நம்ம நினைச்சிடக்கூடாது. இன்றைக்கும் அது போன்ற வாதங்களை பேசக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் அகீதாவுடைய தலைப்பில் நாம் என்ன செய்யணும், இது போன்ற விஷயங்களை மக்களுக்கு திரும்பவும் நினைவூட்ட வேண்டிய, பேச வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா மறுமை நாள் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்ற செய்திகளை எவ்வித சந்தேகம் இல்லாமல் ஆதாரங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படையில் அவற்றை நம்பிக்கை கொண்டு, ஏன்னா இதை நம்பும் போது தான் நம்ம என்ன செய்வோம், இப்போ நாளைக்கு மறுமையில் என்னுடைய நன்மையின் இடைத்தட்டு கணக்கிறோம். என்ன செய்யணும், அதுக்குரிய அமல் என்னெல்லாம் அதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது, திக்ருகளாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் என்ன, நல்லறங்களாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் என்ன, அதை நம்ம என்ன செய்யணும், கடைபிடித்து வாழ்ந்தால் மட்டும்தான் நாளை மறுமையில் வெற்றி. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், நம்முடைய நன்மையின் இடைத்தட்டு கணக்க போகிறது கிடையாது. அப்போ இதையெல்லாம் நம்பிக்கை என்பது எதற்காக வேண்டி சொன்னால் மறுமை வெற்றிக்காக வேண்டியுள்ள அடித்தளம். இதை நம்பாமல் போனால் ஒருத்தன் மறுமையில் என்ன செய்வான், கை செய்தப்படுவான். எப்படி மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை என்று ஒருவன் நம்புகிறான். உலகத்தில் இருக்கிறவன் ஒரு நாத்திகவாதி நினைக்கிறான் இல்லையா, மறுமை ஒன்று கிடையாது, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை என்பது கிடையாது அப்படின்னு நினைக்கிறான். அவன் மறுமையை சந்திச்ச அவனுடைய நிலை என்ன, உலக வாழ்க்கை முழுக்க அவனுக்கு நஷ்டம் தானே. அப்போ அப்படி உள்ள ஒரு நஷ்டம் ஒரு மூமின் நாளை மறுமையை சந்திக்கக்கூடாது என்று சொன்னால் மறைவான விஷயங்களாக சொல்லப்பட்டிருக்கிற, எதை பற்றிலாம் சொல்லப்பட்டிருக்கோம் அதை நம்புகிறோம். இப்போ மறுமையில் என்னெல்லாம் இருக்குன்னு எல்லாத்தையும் எல்லாம் சொல்லியிருக்கிறான்னு கேட்டால் கிடையாது. குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும்தான் அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறான். அப்போ சொன்ன விஷயங்களை என்ன செய்யணும், எப்படி அஹ்லுஸ் சுன்னாவினர்கள் நம்புகிறார்களோ அதே அடிப்படையில் நம்முடைய நம்பிக்கை அதில் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் அதற்கு முரணாக நாம் நம்முடைய அறிவை பயன்படுத்துவது என்பது நம்மை நஷ்டத்திற்கும் நாசத்திற்கும் தள்ளுகிற விஷயம், வணிகத்திற்கு நம்மை கொண்டு போய் செலுத்துகிற விஷயம் என்பதை புரிந்து கொண்டு அது போன்ற விஷயங்களை நாம் எச்சரிக்கையாக இருப்போம். அஹ்லுஸ் சுன்னாவுடைய அக்கீதாவை நாம் அறிந்து கொண்டு அதை நாம் உறுதியான முறையில் கடைபிடிப்போம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அதற்குரிய ஒரு நல்லதொரு தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.